ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவினாஷு டீசாவோட பேபி ஷவர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட் கம்ப்ளீட் பிளானிங்காக இருந்துச்சு. நான் ஒன்று தான் என்ன பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு ஒரு கேரளா டச் எங்கேயாச்சும் இருக்கணும், அழகாக எனக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடுறப்ப எனக்கு ஜிக்ஸாக் டெக்கரேட் வந்து நான் பார்த்தேன். ஸோ நந்தினி தான் அது பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் நந்தினிக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி சொன்ன ஒரே விஷயம் தான், எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது, நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், எனக்கு இந்த மாதிரி தீமில் எனக்கு செட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னப்போ இந்த கம்ப்ளீட் செட்டப்பையுமே அவங்க தான் பண்ணி தந்தாங்க. ஸோ நான் எதுலேயுமே இடப்படலை, அக்கா எனக்கு இப்படி பண்ணி தந்தாங்க இப்படி பண்ணித்தாங்கன்னா. ஆனால் நான் இவ்வளோ அழகாக வரும்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நம்ம மைண்டில் எந்த ஐடியா வந்துட்டு நான் அவங்க கிளியராக எக்ஸ்பிளைனுமே பண்ணலை, எதுவுமே இல்லை, இதுதான் வேணும்னு ஒரு ஜிஃப்ட் கொடுத்துட்டேன். பட் நான் கொடுத்த அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளே அவங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி தந்திருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், டெக்கர் சூப்பராக இருக்குது, நம்ம குட்டியாக அழகாக பண்ணாலுமே அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, கிராண்டாக. நான் அவங்ககிட்ட இன்னொன்று சொன்னேன், ரொம்ப கொச்சன்னு கிராண்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துடக்கூடாது, ஆனால் ரொம்ப கிளாஸாக எலகெண்ட்டாக இருக்கணும்னு பார்க்கணும், அதே மாதிரி அவங்க பண்ணி தந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிக்ஸாக் டெக்கர்ஸ், இந்த டேவை வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணதுக்கு.